சுதேசி மித்ரன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் கோகுல். நேற்று இந்தியா முழுவதும் தொழில் சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலை நிறுத்த போராட்டம் நமது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனை காக்கும் வகையில் ஒரு போராட்டம். அதாவது மத்திய பாஜக அரசு தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை எவ்வாறு கெடுக்க பார்க்கிறது, அவர்களின் உரிமைகளை எவ்வாறு பறிக்க பார்க்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு எதிராக நடைபெற்ற ஒரு போராட்டம். இது வெறும் ஒரு போராட்டம் மட்டுமல்ல, இது நமது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் மனக்குமுறல். அதன் எதிரொலியாகத்தான் நேற்று அகில இந்திய அளவில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. மன்ரேகா என்ற மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு வழங்கும் ஒரு சட்டத்தினை இந்த பாஜக அரசு திருத்தி அது மக்களுக்கு எதிராக, அதாவது தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அடுத்ததாக இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலமாக இந்தியாவின் விவசாயிகள் பாதிப்படைந்து இவர்களின் நலனை பாதுகாக்க முடியாமல் மத்திய அரசு இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்துக் கொள்ளும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது ரெண்டும் ஒரு பகுதியாக நாம் பார்த்தாலும் மற்றொரு பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உள்ளது. அதாவது 4 தொழிலாளர்கள் குறியீடுகளை மத்திய அரசு அமல்படுத்த போகிறது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்து. 2019, 2020ஆம் ஆண்டுகளில் ஏற்கனவே அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு சட்டத்தை தற்பொழுது அமல்படுத்த போகிறார்கள். இந்த சட்டம் என்னவென்றால், கடந்த இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளில் 29 சட்டங்கள், தொழிலாளர்களின் நலனை காக்கும் வகையில், விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் 29 சட்டங்கள் இருந்து வந்தன. அந்த சட்டங்களை எல்லாம் சுருக்கி இவர்கள் வெறும் 4 குறியீடுகளாக அவற்றை மாற்றியுள்ளன. அந்த 4 குறியீடுகள் என்னவென்றால், முதலில் வேஜஸ் கோட். வேஜஸ் கோட் என்பது ஊதிய சட்ட குறியீடு. இரண்டாவதாக தொழில்துறை உறவுகள் குறியீடு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் கோட். அடுத்தது சமூக பாதுகாப்பு குறியீடு, அது சோஷியல் செக்யூரிட்டி கோட். அடுத்ததாக தொழிலிட பாதுகாப்பு குறியீடு, ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கோட் என்று இந்த 4 குறியீடுகளை மத்திய அரசு இந்த ஏப்ரல் 1 அமல்படுத்த போகிறது. இதை ஏன் இவ்வளவு நாளும் இவர்கள் அமல்படுத்த முடியாமல் இருந்தார்கள் என்றால், ஏற்கனவே ஒரு விவசாயிகளின் போராட்டத்தை, ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு போராட்டத்தை கண்ட இவர்கள் உடனடியாக தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த ஒரு குறியீடுகளை கொண்டு வந்தால் அவர்களும் போராட்டத்தில், மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை உணர்ந்து இதை அமல்படுத்தாமல் இருந்தார்கள். தற்பொழுது அமல்படுத்த தயாராக இருக்கிறார்கள். இந்த 4 குறியீடுகளை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். முதலாக வேஜஸ், அதாவது ஊதிய குறியீடு. ஊதிய குறியீடில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான அம்சம் என்றால், 1992ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதாவது நீங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில், அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதார குறியீடை எடுத்துக்கொண்டுதான் நீங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 1992ஆம் ஆண்டு கூறியிருந்தது. அதாவது உடுப்பதற்கு உடை, உண்பதற்கு உணவு, குடியிருக்க வீடு ஆகிய இந்த அடிப்படை வசதிகளுக்கு எவ்வளவு செலவாகும் என்று பார்த்து அதன் அடிப்படையில் நீங்க குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியதற்கிணங்க குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த புதிய குறியீடுகள் அல்லது புதிய சட்டத்தின்படி அதை கண்டுகொள்ள தேவையில்லை. அதாவது உங்கள் தொழிலாளர்கள், உங்கள் பணியாளர்கள் இல்லது விவசாயிகள் அவர்கள் வாழ்வுக்கு தேவையான அந்த குறைந்தபட்ச வருமானத்தை கூட கொடுக்க இந்த மத்திய அரசு தயாராக இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க போனால், இவர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த போனஸ் மற்றும் PF போன்றவை எடுத்து அவற்றை விலக்குவதற்காக ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது 6 மாதத்திலிருந்து 11 மாதம் வரையிலான ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கலாம். அதாவது 1 வருடத்துக்கு மேலாக பணி செய்தால்தான் நீ போனஸ் என்று கேட்பாய், நீ எனக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை என்பாய், எனக்கு PF கிடைக்கவில்லை என்பாய். ஆனால் இவற்றை எல்லாம் ஒழிப்பதற்காக 6 மாதத்திலிருந்து 11 மாதம் வரையில் நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு பணி தரலாம். அவ்வாறாக ஒரு ஒப்பந்தம் உங்களுக்கு வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்படுவதன் மூலம் நீ உங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் வேலையில் இருந்து தூக்கிவிடலாம். 1959ஆம் ஆண்டிற்கான குறைந்தபட்ச ஊதிய சட்டம் மற்றும் 1965இன் போனஸ் சட்டங்கள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு 2020ஆம் ஆண்டு இவர்கள் மினிமம் வேஜஸ் கோட் என்ற ஒரு புதிய குறியீடை அறிமுகம் செய்துள்ளார்கள். இவ்வாறு செய்யும் பொழுது ஹையர் அண்ட் ஃபயர், எப்பொழுது வேண்டாலும் உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை வேலையிலிருந்து நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையின் பேரிலே இந்த ஒரு குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போனால் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் கோட், தொழில்துறை உறவுமுறை ஒரு குறியீடு. நீங்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றால், அதாவது இதில் முக்கியமான அம்சத்தை நான் கூறுகிறேன், நீங்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றால்
அந்த பணியாளர்கள் 60 நாட்களுக்கு முன்பாக தங்கள் நிறுவனத்திடம் கூற வேண்டும். அதாவது இன்று காலை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உங்கள் தொழில் முனையில் நடக்கிறது என்றால், அதற்காக நீங்கள் ஏதாவது உயிர் போய்விட்டது, யாருக்காவது காயம் ஏற்பட்டு விட்டது, அவ்வாறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டாம் என்றால், நீங்கள் உங்கள் முதலாளியிடம் கூற வேண்டும். நாங்கள் 60 நாள் கழித்து இதற்காக நாங்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவிக்கப் போகிறோம் என்று. தொழிலாளர்களின் நலனை காப்பதற்காக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். காலையில் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டால்தான் அவர்களுக்கான ஒரு நீதியும் நியாயமும் கிடைக்கும். இதை 2 மாதத்திற்கு அப்புறம் நீங்கள் ஒரு போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தால் அந்த அவர்களுக்கான நீதியும் நியாயமும் எவ்வாறு கிடைக்கும்? அது மட்டுமல்ல, ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்து சமரசத்திற்கு நிறுவனம் ஒப்புக்கொண்டால், இல்லைப்பா நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம், நம்ம பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் கூட வேலை நிறுத்தத்தை தொழிலாளர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இது நீதிமன்றத்திற்கு சென்றாலும், அதாவது அந்த நிறுவனத்தினர் நீதிமன்றத்தை அணுகி இவ்வாறாக எங்கள் தொழிலாளர்கள் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள், அதற்கு எதிராக நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்குங்கள் என்று அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினால் கூட உடனடியாக நீங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும். எவ்வளவு தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய அரசு இவ்வாறாக கொண்டு வருகிறது என்று பார்க்கிறீர்களா? இதைவிட கொடுமை என்னவென்றால், உங்களை வேலை விட்டு நீக்க வேண்டும் என்றால், அதாவது ஒரு நிறுவனம் 100 முன்பிருந்த சட்டம் என்னவென்றால், குறைந்தபட்சம் 100 பேரை வேலையிலிருந்து நீக்கினால் அதற்காக அரசிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது ஒரு நிறுவனம் 300 தொழிலாளர்களை உடனடியாக வேலையிலிருந்து நீக்கலாம், அரசிடம் இருந்து எந்தவித அனுமதியும் பெற தேவையில்லை. இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது இது ஒரு முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் ஒரு அரசு என்பதை மீண்டும் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள். அடுத்ததாக உள்ள குறியீடு என்னவென்றால் சமூக பாதுகாப்பு குறியீடு. இந்த சமூக பாதுகாப்பு குறியீடு சமூகத்தில் ஒரு தொழிலாளி எவ்வளவு நன்றாக வாழ முடியும் என்பதற்கான ஒரு குறியீடு. இதில் முக்கியமான ஒன்றை அவர்கள் நீக்கியுள்ளார்கள். BOCW சட்டம் 1996ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கான ஒரு சட்டம் தான் BOCW சட்டம். இந்த சட்டம் என்ன கூறுகிறது என்றால், இந்த கட்டிட தொழிலாளர்கள் இவர்களுக்கு என்று அந்த காலத்தில் எந்த வாரியம் கிடையாது, என்ற சங்கங்களும் கிடையாது. அந்த நேரத்தில் மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து அவர்களின் பாதுகாப்பையும் அவர்களின் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அவர்களுக்கான ஓய்வூதியம், மகப்பேறு, கல்வி என்று பல்வேறு உதவிகளை இந்த BOCW சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டத்தையும் அவர்கள் நீக்கியுள்ளார்கள். இந்த சட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுக்கென்று ஒரு வெல்ஃபேர் போர்டும் இருந்தது. அந்த வெல்ஃபேர் போர்டு இருந்த அந்த சட்டத்தை இவர்கள் முற்றிலுமாக நீக்கி இப்பொழுது என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த BOCW சட்டம் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த சட்டத்திற்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றிலிருந்து பதிவு செய்ய வேண்டும். பாருங்கள், அதாவது ஏற்கனவே நலன்களை பெற்றுக்கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்கள் இனி அந்த நலன்களை பெற வேண்டும் என்றால் இவர்கள் ஒன்றிலிருந்து பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி இந்த பதிவு செய்வதற்கு ஆதார் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு ஆதார் இருந்தால் நீங்கள் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் பதிவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. அதாவது தமிழகத்தை சேர்ந்த பலரும் கட்டிட வேலைக்காக பல மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். பல மாநிலத்தில் உள்ள பலரும் தொழிலாளர்கள் இங்கு தமிழகத்தில் கட்டிட வேலைக்காக வருகிறார்கள். அவர்கள் ஆதார் எண்ணுடன் இணைத்துத்தான் இனி அவர்களுக்கு மாநில அரசிடம் இருந்து உதவிகள் பெற முடியும். அப்பொழுது வேறு மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும் என்றால் இல்லை. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு குறியீடு என்னவென்றால், தொழிற்சாலைகளில் உள்ள அவர்களின் பாதுகாப்பை குறித்த ஒரு குறியீடு. இதுதான் 4வது குறியீடு. அந்த குறியீடு என்ன சொல்கிறது என்றால், அதாவது முன்பெல்லாம் இயந்திரங்கள் பயன்படுத்தும் தொழிற்சாலையில் 20 பேர் இருந்தால் போதும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள், நலத்திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். இப்போது அந்த 20ஐ 40ஆக மாற்றியுள்ளார்கள். அதாவது 40 பேருக்கு குறைவாக பணி செய்யும் ஒரு தொழிற்சாலை, இயந்திரங்கள் உள்ள ஒரு தொழிற்சாலையில், அதாவது 35 பேர் வேலை செய்யும் ஒரு தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு அந்த உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. இயந்திரங்கள் இல்லாத பணிச்சாலைகளில் எவ்வாறு இருக்கும் என்றால், 20லிருந்து 30க்குள்ளாக உள்ள தொழிலாளர்கள் இருந்தால் இவர்களுக்கு எந்தவித உரிமைகளும் அவர்களுக்கு மறுக்கப்படும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகைகள் அல்லது அதற்கு ஈடான பலதும் இல்லாமல் போய்விடும். இவ்வாறாக இந்த குறியீடுகள் எல்லாமே தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு குறியீடாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது.
யாருக்கு ஆதரவாக இவை அனைத்தும் இருக்கிறது என்றால், இவை அனைத்துமே முதலீட்டாளர்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்பவர்கள், இந்தியாவில் முதலீடு செய்பவர்கள் என்று அவர்களுக்கு ஆதரவாக, அதாவது மத்திய அரசின் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் மட்டும் கருத்தில் கொண்டு இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஈஸ் ஆஃப் டூயிங் மிக முக்கியமான ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நமது பொருளாதாரம் மேம்படுவதற்கு பல தொழில்கள் தொடங்கினால்தான் நமது பொருளாதாரம் மேம்படும். இதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்து கொண்டு, அவர்களின் உரிமைகளை பாதுகாத்து கொண்டு நீங்கள் உங்கள் முதலாளிகளுக்கு நீங்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை அமைத்துக் கொடுங்கள். தொழிலாளர்களின் நெஞ்சில் ஏறி மிதித்துவிட்டு இது செய்வது, இது கார்ப்பரேட் முதலாளிகளின் ஒரு அரசாக பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட பெரிய சான்று வேறு எதுவும் இல்லை. ஆகையால் இந்த சட்ட திருத்தங்கள் அனைத்தையும் மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். தொழில் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களின் நலனை பாதிக்காத வகையில் சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே தொழில் சங்கங்களின் கோரிக்கை. இவ்வாறாக தொழிலாளர்கள் நலனையும் விவசாயிகளின் நலனையும் வெகுவாக பாதித்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளை குறித்து நேற்று தொழில் சங்கங்கள் அனைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா என்பது முக்கியமில்லை. எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், தங்கள் குரலை அரசுக்கு எதிராக எழுப்பினார்கள் என்பது முக்கியம். எப்படியும் நீங்கள் போராட்டங்களை வெற்றி பெறச் செய்ய போவதில்லை. நீங்கள் அடக்கி விடுவீர்கள். ஆனால் இவர்கள் குரலை நீங்கள் அடக்க முடியாது. அவர்கள் போராட்டத்தை நீங்கள் அடக்கலாம், ஆனால் அவர்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக, இந்த அரசின் தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிரான ஒவ்வொரு சட்டங்களுக்கு எதிராகவும் இவர்கள் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.